பிரச்சனை வராது. சொல்றி முகத்துல. அப்பா அண்ணன் கடைக்கு போயிருச்சுப்பா. இருக்கானா? கேட்டுச்சு. வியாபாரம்னா நல்லபடியா இல்ல, நான் வேண்டாம் கடை. என்னங்க நீங்க போகவான்னு கேக்குறியா? போய் தானே ஆகணும். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். விட்டு அப்புறம் ராத்திரி போனா கை வெடிக்குது கால் வெடிக்குது நீ தான் கத்துவேன். மாத்திரை ஏதாவது வாங்கணுமாமா? அவரை மாத்தின அதெல்லாம் சொல்ல முடியாது, போடா. இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல? மீனா, உப்பு போட்டல? போட்டிருக்கேன். அதுதான் அத்தை, சுமார் ஒரு எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பீங்க? ஏமா கோமதி, இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா நீ பேசுற? வருஷக்கணக்கா பொறுமையா தானே இருந்த. அந்த கோபம் குறைஞ்சதும் உன் பொண்ணு பக்கம் பேசவே மாட்டியா? அவர் பக்கம் தான் பேசுவியா? இத பாரு மன, இங்க நீங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு அதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாரு, கோவத்தை கூட விடு. ஆனா நான் நாடகம் போட்டேன்னு சொன்னது தப்புதான். நான் பெத்ததுங்க கூட அதை கேட்டு ஈனே இழிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. உங்களை சொன்ன மாதிரி கேக்குறீங்க? திண்டாடுவாங்களாம். ஐயோ, அது மட்டும் இல்லமா பாய் போச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனால்தான் கோவம் வந்துச்சு. ஏன் மீனா, நீ இடத்துல இருந்தா கோவப்பட மாட்ட? மரியாதை கிடைக்கும் நினைச்சேன், கிடைக்கல. மரியாதை கோமதி எவ்வளவு முக்கியம் இந்த வீட்டுக்குன்னு தெரிஞ்சிருக்கோம்ல இல்லம்மா? என் மனசுல இருந்தது எல்லாமே பேசினேன். மாமா புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஏத்த ஒருவேளை மாமாவோ இருக்கு நினைச்சு எங்கேயாவது போயிருப்பேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க. சும்மா தான் உங்களை விட மாட்டோம். அத்தை, நீ இப்ப அது ரொம்ப முக்கியமா? எனக்கு முக்கியம் தாண்டி. முக்கியமான ஃபைல் தேடி பார்த்தாங்க, அதான் எடுத்து போட்டிருப்பாங்க. இரு. ஆமா மாமா, என்னம்மா காலையில பாத்துக்கலாம். விட எது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீயும் கால் கொடையுது. ஆமாங்க. நம்ம உடம்போட கண்டிஷன் தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணோம்டா அவங்க அம்மா வாசா உடனே கோவம் வந்துருக்குது உனக்கு. டாக்டர் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க வீட்டு கேளு. அரிஜே, கோவத்துல உங்க அம்மா கூட போய் யாரோ சொன்ன மாதிரி அம்முட்டு கோவமா நடந்து போய்க்கிருக்கா. இவ கோவிச்சுக்கு போறப்ப எனக்கு அம்முட்டு கோவம் வந்துச்சு. கோவிச்சுக்கிட்டு அம்முட்டு கோவமா நடந்து போய்க்கிருக்கா. இந்த லட்சணத்துல நம்ம ஏதாவது சொல்லி உனக்கு என்ன 20 வயசு தான் ஆகுதா? இப்ப வரைக்கும் 20 வயசு பிள்ளை கணக்கா எல்லா வேலையும் பாக்குறது. உனக்கு வயசு ஆயிடுச்சு. மகன்ட்டு கை வேற ரோட்ல நடந்து போறியே, திடீர்னு பிபி குறைஞ்சு ஒரு இடத்துல இப்ப என்னடா லோ பிபி. இந்த லட்சணத்துல கால் வெளி வேற. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் என்ன வேற உன்னை நான் திட்டாம பேப்பறோம் அவ்வளவுதான் சொல்லியும் பாரு. பாரு ஒரு ரேட்டு போயிட்டு வந்துருமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. என்ன ரெண்டா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம். ஏங்க என்ன சொல்லு. ஏங்க இவ பேச பாத்தியாப்பா? ஏன் எனக்கு ஏதாவது ஆகணுமா? ஆஹா, ஏன் ஏன்னு கேட்ட, நான் தான் எத்தனை வருஷமா காலையில் வரைக்கும் மொத்தமா சேர்த்து கணக்கு போட்டா இந்த பூமியை நான் 5 தடவை சுத்தி வந்ததுக்கு சமமா இருக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு எப்படி வெடிக்க? இன்னொரு நீ நல்லா உழைக்கிறவதான், வீட்டை நல்லா பாத்துக்கிறவதான், அப்புறம் கால் வலிக்காம என்ன செய்ய? அப்பா, அதெல்லாம் அம்மா பண்ண மாட்டாப்பா. கூடாது. ராத்திரி திரும்ப கால் வலிச்சுண்டா. ஏய், காலு ரொம்ப வலிச்சா நீ எழுப்பிடி இல்லையா? சந்தோஷம். இல்ல, எனக்கு தூக்கம் வரல. மணி பாத்தி ஆமான்னு சொன்னா மட்டும் என்ன பண்ண போற? லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்படி கதை பேசுறதுக்கு ஒரு பேஜ் படிக்கலாம். சரி, படி. சும்மா உன்னை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. அம்மா, கரெக்டா இன்னும் 1 வாரத்துல எக்ஸாம் இருக்கு. நீ கஷ்டப்பட்டு படியா இருக்குல்ல? ஓரளவுக்கு இருக்கு. தூக்கம் வருதா?
அப்புறம் வேற என்ன கொடுக்கலாம்? என்ன? சரி, நானே உன்னை டைவர்ட் பண்ண வேண்டாம். சும்மாவே இருக்கேன். நீ படி. ஏய் கதிர், எப்ப தூங்குன? நான் தான் பார்த்தனே. மணி 12:15 ஆகுது. நீ போய் தூ. மறுபடியும் முதல்ல இருந்தா டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது? உனக்கு டீ எல்லாம் போட தெரியுமா? ஹே, என்ன? கிச்சனுக்கு பைக்ல எப்போ போற? நான் வெளியே போயிட்டு வரேன். அதனால பால் வாங்க போறியா? இந்நேரத்துக்கு யாராவது கடை திறந்து வச்சிரு. எனக்கு டீ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வந்து தூங்கு வா. நான் வந்துடுவேன் ராஜி. ஏய், அந்த நேரத்துல கொஞ்சமாவது படிக்கலாம்ல? இப்படி டீ கடைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும்.